Exercise 3.6 Example 3.34 Express each of the following sum or difference as a product. நமக்கு sum ஆவோ இல்லை difference ஆவோ நமக்கு expression கொடுத்திருந்தா அதை productஆ change பண்ண சொல்றாங்க. So sum இல்லை differenceல கொடுத்திருந்து நமக்கு எப்படி productல convert பண்றது நமக்கு formula தெரியும். நம்ம ஆல்ரெடி வந்து productல இருந்து sum identity படிச்சிருக்கோம். So அப்போ நம்ம என்ன பண்ணலாம் first option நமக்கு என்ன question கொடுத்திருக்காங்க sin 50 degree plus sin 20 degree. So நமக்கு ரெண்டு இது எப்படி இருக்கு sumல இருக்கு நம்ம இதை productஆ convert பண்ண போறோம். So அதுக்கு நமக்கு identity தெரியும். So நம்ம என்ன identity படிச்சோம் sin c plus sin d இது sin c plus sin d is equal to 2 sin c plus d by 2 cos c minus d by 2. So நமக்கு தெரிஞ்ச ஐடென்டிட்டி நம்ம என்ன படிச்சோம் cos c plus d க்கு sin c plus sin d is equal to 2 sin c plus d by 2 sin c minus d by 2. So நம்ம படிச்ச ஐடென்டிட்டி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ரீகால் பண்ணிட்டோம்னா நம்ம சம் போடுறது ஈஸியா இருக்கும். ரெண்டுமே சைன் டேர்ம்ஸா வந்திருக்கு. நமக்கு சென்டர்ல என்ன இருக்கு சம் இருக்கு பிளஸ் இருக்கு. அப்போ sin c plus sin d ன்ற ஐடென்டிட்டி நம்ம ஆல்ரெடி படிச்சது நம்ம ரீகால் பண்ணோம். sin c plus sin d is equal to 2 sin c plus d by 2 c minus d by 2. cos. So இங்க நம்ம sin போடுறதுல sin கிடையாது cos. So அப்ப sin c plus sin d is equal to 2 sin c plus d by 2 cos c minus d by 2. So இப்போ நமக்கு c னா நமக்கு என்னன்னு தெரியும். இங்க क्वेश्चनல பாருங்க 50 டிகிரி இருக்கு. d வந்து நமக்கு 20 டிகிரி இருக்கு. sin 50 டிகிரி c வந்து 20 டிகிரி. அப்போ நம்மளோட क्वेश्चन என்ன அப்படினா sin 50 டிகிரி plus sin 20 degree is equal to 2 sin c plus d by 2. அப்ப c plus d நமக்கு c னா 50 d வந்து நமக்கு 20. அப்ப 50 plus 20 degree by 2 cos 50 degree minus 20 degree by 2. So இங்க என்ன இருக்கு c minus d by 2. அப்ப 50 minus 20 by 2. So அப்ப 2 sin 70 degree by 2 cos 30 degree by 2. 15 20 நமக்கு 70 by 2. அதே மாதிரி 50 ல 20 சப்ராக்ட் பண்ணா 30 degree by 2. So இப்போ இதை சிம்பிளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 2 sin 35 degree 70 by 2. அப்ப 2 sin 35 degree கிடைக்கும். இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா 15 2 30. அப்ப cos 15 degree. So நம்ம ஆன்சர் என்ன அப்படினா நமக்கு क्वेश्चन வந்து சம்ல இருந்துச்சு நம்ம ப்ராடக்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம் நம்மளோட ஆன்சரை. அப்ப sin 50 டிகிரி plus sin 20 டிகிரி is equal to 2 sin 35 டிகிரி cos 15 டிகிரி. Therefore ஆன்சர் எழுதிக்கலாம். sin 50 டிகிரி plus sin 20 டிகிரி is equal to 2 sin 35 டிகிரி cos 15 டிகிரி. So this is our final answer.